சேவ் சார் வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா சார், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. என் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் பண்ணணும், ஃபோன் மட்டும் கொடுங்களேன் சார். ஹலோ ஹலோ. ஐயோ போனை எடுத்து ஓடுறான். என்னாச்சு? போனை திருடி ஓடுறான். திருட. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சுல. டேய், எல்லாம் என்னோட ஐடியா. முதல்ல காசு அனுப்பு. அனுப்புறேன். பின் என்ன? 1 2 3 4. 1 2 3 4 கிழமை இவ்வளவு ஈஸியா வச்சிருக்கான். பின் நம்பர் என்னன்னு சொல்லு. அதுவும் 1 2 3 4 தான். என்னது? பாஸ்வேர்டு பின் நம்பர் ஒரே இதுதானா? கவர்மெண்ட் என்னதான் பின் நம்பர் ஸ்ட்ராங்கா வைன்னு சொன்னாலும் இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் கேட்கவே மாட்டானுங்க. இவனுங்கெல்லாம் இப்படி இருக்கதான் நமக்கு நல்லது. 1 லட்சம் ரூபாயா? ஏய், என்னடி ஃபெயில்டுன்னு வருது? காசு 1 லட்சம் ரூபாய் போட்டோம்ல, அதிகமா இருக்கும் போல. கொஞ்சம் கம்மியா போடுவோம். 50,000 ரூபாய் போடு. 50,000? ஏன் 50,000 ஃபெயில்டுன்னு வருது? 20,000 ரூபாய் போடு. ஏன் 20,000 ஃபெயில்டுன்னு வருது? 10,000 ரூபாய் போடு. மூர்த்தி, ஏன் 10,000 ரூபாய் ஃபெயில்டுன்னு வருது? இந்த ஆள் அக்கௌண்ட்ல காசு இருக்குதா இல்லையா? எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் ஃபெயில்டு தான் வரும். வயசான கிழமை ஈஸியாக ஏமாத்தலாம் பார்த்தீங்க. உங்களை மாதிரி திருட்டு பசங்கள்லாம் உஷாராக தானே இருக்கணும். நாங்கள் அதனால தான் டிரான்சாக்ஷன் லிமிட்டை 1000 ரூபாய்க்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன், அவங்க வந்துட்டே இருக்காங்க. என் லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி என் பையனும் வந்துட்டு இருக்கான். போலீஸா? யோ, உன் போனை நீயே வச்சுக்கியா? இந்த மாதிரி நிறைய திருட்டு வயசானவங்களை குறி வச்சு நம்ம ஊர்ல நடந்துன்னு தான் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்க பப்ளிக் பிளேஸ்ல பின் நம்பர் யாருக்கும் தெரியாம போடுங்க. அதே மாதிரி உங்க டிரான்சாக்ஷன் லிமிட்டை ரொம்ப கம்மியா வைங்க. அப்புறம் போன்ல உங்க லொக்கேஷனை ஆன் பண்ணி வைங்க.